ஸ்ரீ குருப்பியோ நம. ஸ்ரீ மகாபரிவாசனம் மகாபரிவாசனம் மகாபரிவாசனம். இன்னைக்கு தெய்வத்தின் குரல் பாகம் 4 பொது வாழ்க்கை என்ற தலைப்பில் பிரிவாக சொல்கிறத மேலே வாசிக்கிறேன். இது பக்கம் 439 ஆரம்பிக்கிறது. பொது விஷயங்களில் ஆலோசனை செய்து முடிவெடுக்க வேண்டுமானால் அதற்கு உலக ஞானமும் வாழ்க்கை அனுபவமும் இருக்க வேண்டும். நன்றாக அடிபட்டு இவற்றை அறிவதற்கு ஒரு குறிப்பிட்ட அளவு வயசு முதிர்ச்சி தேவைப்படுகிறது. இவ்விஷயத்தை தீர்க்கமாக அலசி பார்த்துதான் அக்காலத்தில் 1000 வருஷத்துக்கு முந்தி முதல் கல்வெட்டுப்படி அபேட்சகருக்கு 30 வயசு என்று கீழ்வரம்பு கட்டினவர்கள் அப்புறம் 2 வருஷம் மேலும் நடைமுறைகளை பார்த்து புனராலோசனை செய்ததில் அது கூட போதாது என்று 2ஆம் கல்வெட்டுப்படி 35 என்று உயர்த்திருக்கிறார்கள். இப்பொழுது பச்சை குழந்தைகளை கூட தங்களுக்கு சாதகமாக பாலிடிக்ஸில் இழுத்துக்கொள்ள வேண்டும் என்பதே ஒவ்வொரு கட்சியின் தலைவர்கள் என்கப்பட்டவர்களுக்கும் அடிப்படை எண்ணமாக இருப்பதால் தற்போது செய்கிற புனராலோசனைகளோ வயசை குறைப்பதில்தான் நோக்கமாயிருக்கின்றன. தற்போது வயசுக்கு மேல் வரம்பே இல்லை. ஆனாலும் அப்பொழுதே இயற்கையை கவனித்து இவ்விஷயமாகவும் விதி செய்திருக்கிறார்கள். ஒரு குறிப்பிட்ட வயசுக்கு மேல் போய்விட்டால் விருத்தியாப்தியத்தில் ஓச்சல் வந்து விடுகிறது, ஞாபக மறதி ஏற்படுகிறது. இம்மாதிரி தளர்ந்து உடம்பிலும் உள்ளத்திலும் ஆடிப்போவதை செனிலிட்டி என்கிறார்கள். வியாதிகளும் அப்பொழுது அதிகம் பிடுங்கி எடுக்கின்றன. இவற்றோடு பழங்காலத்தில் அந்த வயசில் ஆரம்ப நாளிலிருந்து பின்பற்றி வந்த சாஸ்திர அபியாசங்களினால் விவேக வைராக்கியாதிகளில் புத்தி அதிகம் போகத் தொடங்கியிருக்கும். அதனால் இதிலும் ரொம்ப பட்டுக்கொள்ளாமல் தப்பு தண்டா நடந்தால் கூட என்னமோ எல்லாம் ஈஸ்வர லீலை என்று விட்டுவிடும் மனோபாவம் தோன்றியிருக்கும். பொது நிர்வாகத்தில் இப்படிப்பட்ட மனப்பான்மை கூடாதாயிற்றே. நல்ல உணர்ச்சி வேகமும் கண்டிப்பும் காரிய சுறுசுறுப்பும் இருக்க வேண்டுமே. அதனால்தான் வயசுக்கு லோயர் லிமிட்டோடு அப்பர் லிமிட்டும் விதித்திருக்கிறது. முதலில் 60 என்று நிர்ணயித்திருக்கிறார்கள். அப்புறம் இன்னமும் ஆழமாக சிந்தனையை செலுத்தி 2 வருஷம் நடைமுறையையும் பார்த்ததில் 70 என்று உயர்த்திருக்கிறார்கள். 60க்கு மேலே ரொம்பவும் ஓடி ஆட முடியாதே என்று முதலில் அப்படி நிர்ணயித்திருப்பார்கள் போல் இருக்கிறது. அப்புறம் பார்த்ததில் ஓடி ஆட முடியாவிட்டாலும் வயசு ஏற ஏற 70 வரை கூட அனுபவ முதிர்ச்சி நன்றாக வளர்ந்து பொது விஷயங்களில் புத்திமதி செல்லவும் திட்டங்கள் சட்டங்கள் வகுக்கவும் திறமை ஜாஸ்தி ஆகிறது என்று கண்டிருக்கிறார்கள். 60 வயசு ஆகி ஷஷ்டி பூர்த்தி பண்ணுகிறார்களே, அதோடு அநேகமாக ஓடி ஆடுவது குறைய ஆரம்பிக்கிறது. அதனால்தான் முதலில் அப்பொழுதே ரிட்டையர்மெண்ட் ஏஜ் வந்துவிடுகிறது என்று வரம்பு வைத்திருக்கிறார்கள். ஆனால் இப்படி ஓடி ஆடி உடம்பால் வேலை செய்வது குறைந்த பிற்பாடுதான் ஒருவேளை இதனாலேயே கன்சர்வ் செய்யப்படும் எனர்ஜி சேமிக்கப்படும் சக்தியாலேயோ என்னவோ அறிவு நல்ல முதிர்ச்சியுடன் ஆற்றலோடு செயல்படுகிறது. இப்படி ஒரு 10 வருஷம் இருந்த பின் செனிலிட்டி வயசான தோஷம் என்கிறார்களே, அது உண்டாகிறது. அல்லது புத்தி ஞான வைராக்கியத்திலே போய்விடுகிறது. 60 வயசு என்று நிர்ணயம் செய்த பின் சபையில் அங்கத்தினர்களாக இல்லாமல் அந்த வயசுக்கு மேலே போன ஊர் பெரியவர்கள் சபை மூலமாக இல்லாவிட்டாலும் தனிப்பட ஊர் நலனுக்காக நல்ல யோசனைகள் தர முடிவதை கவனித்திருப்பார்கள் போலிருக்கிறது. அதனால் அதிகம் ஓடியாடி செய்ய வேண்டியதை செய்ய முடியாவிட்டாலும் பரவாயில்லை. எக்ஸிகியூட்டிவ் விங்கின் அதிகாரிகள் சிப்பந்திகள் அதற்கென்று இருக்கிறார்கள். சபைக்காரர்கள் உட்கார்ந்த இடத்திலேயே அமர என்றால் உட்கார்ந்துதானே யோசித்து சட்ட திட்டங்கள் போடுபவர்களாகவும் அவ்வப்போது மட்டும் ஊரை சுற்றி காரியங்களை இன்ஸ்பெக்ட் பண்ண சக்தியுடையவர்களாகவும் இருந்தால் போதும் என்று புனர் ஆலோசனை செய்து 2 வருஷத்துக்கு அப்புறம் 60ஐ 70 என்று அமெண்ட் செய்திருக்கிறார்கள் போலிருக்கிறது. விருத்த லட்சணம். நடுத்தர வயசான 35 சபை அங்கத்தினர் ஆகலாமாயினும் பொதுவாக சோழர் காலத்துக்கு முன்னால் இருந்து 50 வயசுக்கு மேலே போய் விருத்தர்கள் என்று குறிப்பிடும்படியாக இருந்தவர்களின் யோசனைதான் அனுபவ கனம் வாய்ந்தது என்பதாக அதிகம் மதிக்கப்பட்டு வந்திருக்கிறது. எல்டர்ஸ் என்று மேல்நாட்டில் கூட ஒரு தனி மதிப்பு தருகிறார்கள் அல்லவா? சபாலட்சணத்தை சொல்லும் ஒரு பழைய ஸ்லோகத்திலே வயசான பெரியவர்களுக்குத்தான் விசேஷ தகுதி கொடுத்திருக்கிறது. நசா சபா எத்திர ந சந்தி விருத்தாக நதே விருத்தாக ஏன வதந்தி தர்மம் ந ச தர்மோ எத்திர ந சத்தியம் அஸ்தி ந தத் சத்தியம் யத் சலேனானு வித்தம். ஒரு சபையில் விருத்தர்கள் இல்லாவிட்டால் அது சபையே ஆகாது. சபையை பெண்பாலில் சா என்று சொல்லியிருக்கிறது. தமிழில் அக்ரணியாக சொல்கிற அநேக சமாச்சாரங்களை சம்ஸ்கிருதத்தில் ஆண்பால் பெண்பாலாக சொல்லியிருக்கும். நதியை பெண்ணாக சொல்லியிருப்பது கங்கா யமுனா காவேரி முதலான பேர்களிலிருந்தே
எல்லோருக்கும் தெரிந்திருக்கும். ஆனால் இதிலேயும் கூட ஒரு வித்தியாசம் உண்டு. கிழக்கு முகமாக ஓடுகிறவருக்கு தான் நதி என்று பெயர் கொடுத்து பின்பாலாக சொல்வது. மேற்கு முகமாக ஓடுவது நதி அல்ல, அது நதம். உதாரணமாக நன்மதையும் நாம் பெண் தேவதை ரூபத்தில் சொன்னாலும் அது மேற்கு முகமாக ஓடுவதால் ஆண்பாலான நதம்தான். இங்கிலீஷில் கூட பல அச்சேதன வஸ்துக்களை நியூட்டர் ஜெனரலாக வைக்காமல் ஆண்பால் பெண்பால்களாக சொல்கிறார்கள். ஷிப், கப்பலை ஷீ என்கிறார்கள். அந்த மாதிரி இங்கே சபா என்பதை ஸ்திரீலிங்கமாக சொல்லியிருக்கிறது. சபை என்றால் பேச்சுதான் முக்கியம், அதனால் என்று வேடிக்கையாக வைத்துக் கொள்ளலாம். என்ன சொல்லியிருக்கிறது என்றால், ந சா சபா எத்ர ந சந்தி விருத்தா. எதிலே வயசான பெரியவர்கள் இல்லையோ அது சபையே ஆகாது. அதாவது வயசான பெரியவர்கள் அங்கம் வகிப்பதே முறையான சபை. விருத்தா என்பதை வயசான பெரியவர்கள் என்று சொன்னேன். வயசினால் மட்டும் பெரியவர்களாக இருந்து விட்டால் போதுமா? அவர்களை சபையர்களான விருத்தர்கள் என்கலாமா? கூடாது, கூடாது. நதே விருத்தாக ஏன வதந்தி தர்மம். எவர்கள் தர்மத்தை எடுத்துச் சொல்லவில்லையோ அவர்கள் விருத்தர்களாக மாட்டார்கள். செங்கல்லையும் காரையையும் போட்டு மண்டபம் கட்டி அதிலே இவர்களாகவும் மத்தியம வயசுக்காரர்களாகவும் இருப்பவர்களே மெம்பர்களாக வைத்து கொண்டு விவாதங்கள் நடத்திவிட்டால் அதனால் அது சபையாகிவிடாது. விருத்தர்கள் இருந்தால்தான் அது சபையாகும். அதே போல வயசு 70 ஆச்சு, பல்லு போச்சு, தலை நரைத்து விட்டது என்றால் மட்டும் ஒருத்தர் விருத்தராகி விட மாட்டார். இப்படிப்பட்ட ஒரு கிழவர் காரசாரமாக பேசுகிறார், ரொம்ப விஷயம் தெரிந்து வைத்திருக்கிறார் என்றால் கூட சபைக்கு தகுதியுடையவராக விருத்தராக மாட்டார். எத்தனை விஷயம் தெரிந்தாலும் அதெல்லாம் முடிவாக கொண்டு சேர்க்க வேண்டிய தர்மம் தெரிந்தவரா? அந்த தர்மத்தை தைரியமாக எடுத்து சொல்வாரா? அப்படிப்பட்டவராய் இருந்தால்தான் விருத்தர் என்ற பெயருக்கு உண்மையில் உரியவராகி சபையில் அங்கம் வகிக்க யோகித்தை பெறுவார். ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஸ்ரீ மகாபரிவாச்சரணம், மகாபரிவாச்சரணம், மகாபரிவாச்சரணம்.